ஹலோ. சிறுநீரகம் முற்றிலுமாக செயலிழந்து விட்டால் நமது உடம்பில் இருந்து நீர் வெளியேறுவது குறைந்து விடுகிறது. அதனால் நமது உடம்பில் கை, கால், முகம் ஆகிய இடங்களில் வீக்கம் வருகிறது. இந்த நீர் நுரையீரலிலும் சேர்ந்து விடுகிறது. அதனால் மூச்சு விடுவதற்கு சிரமம் ஏற்படுகிறது. நமது உடம்பில் பொட்டாசியம் என்கிற உப்பு அதிகமாக சேர்ந்து விடுகிறது. இந்த பொட்டாசியம் அதிகமானால் இருதயத்தில் பாதிப்பு ஏற்படுகிறது. இரத்தம் உற்பத்தியாகுவது குறைந்து விடுகிறது. அதனால் இரத்த சோகை நோய் வருகிறது. இந்த மாதிரி சந்தர்ப்பங்கள்ல நம்மளுடைய உயிரை காப்பாற்றுவதற்கு ஹீமோடயாலிசிஸ் என்கிற செயல் இருக்கிறது. இந்த ஹீமோடயாலிசிஸ்ல என்ன பண்றாங்கன்னு சொன்னீங்கன்னா, நமது உடம்புல இருந்து இரத்தத்தை ஒரு குழாய் மூலம் ஒரு கருவிக்கு அனுப்புறாங்க. அந்த கருவி சிறுநீரகம் செய்கிற எல்லா வேலையும் செய்துக்கிட்டு அந்த கருவியிலிருந்து இரத்தம் திருப்பியும் நம்ம உடம்புக்குள்ள செலுத்தப்படுகிறது. இதனால உடம்புல இருந்து கெட்ட நீர், கெட்ட உப்புகள் எல்லாமே அகற்றப்படுகிறது. இந்த ஹீமோடயாலிசிஸ் மூலம் சிறுநீரகம் முற்றிலும் பழுதடைந்தாலும் ஒரு மனிதன் நீண்ட நாளைக்கு உயிர் வாழ முடியும். ஆனா வருமுன் காப்பது தானே நமக்கு நல்லது. ஆகவே சிறுநீரகங்கள் பழுதடையாமல் பார்த்து கொள்ள உங்கள் இரத்த அழுத்த வியாதியையும் சர்க்கரை வியாதியையும் நல்ல கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்ளுங்கள்.